இந்த மனித பிறவியே ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான். எல்லாமே சந்தோஷத்தை தான் இங்க ஏங்குறோம். யாருக்கும் சோதனை வேண்டாம். ஆனா அந்த சந்தோஷம் தற்காலிகமா இருக்கே, சிற்றின்பமா இருக்கே, அவ்வப்போது தோன்றி மறைந்து விடுது. அந்த சந்தோஷம் எப்பவுமே தொடரணும்னா, அது ஆனந்தத்தை நீங்க அனுபவிக்கணும்னா தன்னலமற்ற சேவையில ஈடுபடணும். சிவஜானே ஜீவ சேவா. இதுதான் சுவாமி விவேகானந்தர் எண்ணற்ற இடங்களுக்கு ஆன்மீக பயணம் செஞ்சு பல தேசங்களுக்கு அவர் திக்விஜயம் செஞ்சு அவர் கடைசியில சொன்னது, சிவனை தெரிஞ்சுக்கணுமா, பூஜை பண்ணு, புரஸ்காரம் பண்ணு, சிவநாமத்தை சொல்லு, முற்றோதுதல பண்ணு, எல்லா பாராயணமும் பண்ணு. ஆனா அதனால மட்டும் அதெல்லாம் உன் மன தூய்மைக்காக நீ பண்ணலாம், பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா நீ எப்போ ஜீவ சேவையை செய்யறியோ, மனித சேவையே மகேசன் சேவை, மக்கள் சேவையே மகேசன் சேவை, நர சேவையை நாராயண சேவைங்கிற அந்த உணர்வுல நீ எப்பவுமே ஆக்கப்பூர்வமாக எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அந்த சேவை செய்யறியோ, அப்பவே சிவத்தன்மை உனக்குள்ளருந்து வெளிப்படும். அந்த வெளிப்பாட்டுல நீ இரண்டற்ற நிலையில உனக்குள்ள அந்த சிவத்தத்துவத்தை உணர்ந்து இருக்கும் போதே ஜீவமுக்தனா திகழ்ந்து நீ பிறப்பற்ற நிலையை அடைவாய்.